இந்த பதிவில் ரங்கனின் குடும்பத்திற்கு வந்த பாதிப்பை பகவான் எவ்வாறு சரி செய்தார் என்பதை பகவானின் அன்பு என்ற கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஒரு நாள் ரங்கனின் மகனை பாம்பு கடித்து விட்டது. அவன் இறந்து போனதாகவே மக்கள் நம்பினர். பகவான் தனக்கு விபூதி பிரசாதம் கொடுத்தது ரங்கனுக்கு நினைவுக்கு வந்தது. பகவான் யாருக்கும் பிரசாதம் எதையும் கொடுப்பதில்லை. ஒருவேளை ரங்கன் பிரசாதம் வேண்டும் என்று பகவானிடம் கேட்டிருக்கலாம். அவரை திருப்தி செய்வதற்காக பகவானும் விபூதியை அவரிடம் தந்திருக்கலாம். துயரத்தில் மூழ்கி இருந்த தனது மனைவி, உறவினர் இவர்களிடம் கவலை வேண்டாம், என் நண்பன் பகவான் இருக்கிறார், பார்த்து கொள்வார் என்று கூறி ரமணா 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 என்று ஜபித்தவாறு விபூதியை எடுத்து தன் மகனின் உடம்பில் ரங்கன் பூசிவிட்டார். அந்த பையன் சுயநினைவோடு எழுந்துவிட்டான். மற்றும் ஒரு நிகழ்ச்சி, ரங்கனது மூத்த மகளுக்கு சித்த சுவாதீனம் இல்லாமல் போன போது அவளது கணவர் தன்னால் அவளை பார்த்து கொள்ள முடியாது என்று கூறி அவரிடமே ஒப்படைத்து விட்டார். ரங்கனுடைய பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரே ஒரு தீர்வுதான், அது பகவானே. அவர் பகவானுக்கு கடிதம் எழுதினார். விரைவிலேயே ஆசிரமத்திலிருந்து பதிலும் வந்தது. உங்கள் கடிதம் பகவானிடம் காட்டப்பட்டது. அதை அவர் நீண்ட நேரம் தன் கையிலேயே வைத்திருந்தார். பின் அவள் குணமடைந்து விடுவாள் என்று பதில் எழுதுமாறு எங்களிடம் கூறினார் என்று எழுதப்பட்டிருந்தது. இன்னொரு சமயம் அவரது மற்றொரு மகள் கிணற்றில் விழுந்து விட்டாள். அவள் இறந்து போய்விட்டதாக எண்ணி எல்லோரும் அழ ஆரம்பித்து விட்டனர். தனது நண்பரிடம் முழு நம்பிக்கை வைத்திருந்த ரங்கன் மட்டும் கலங்கவில்லை. அவரிடம் அமிர்த சஞ்சீவினியாக பகவானின் விபூதி இருந்தது. அதை தன் மகள் மீது பூசவும் அவள் பழைய நிலையை அடைந்து விட்டாள். ஒருமுறை ரமணாசிரமத்தில் பகவான் இருந்தபோது ரங்கனின் மனைவி செல்லம்மாள் அவரை காண வந்தாள். அப்போது ஆசிரமத்தில் இருந்த அனைவரும் கிரிவலம் செல்ல புறப்பட்டனர். அவர்களோடு செல்லம்மாளும் ஹாலுக்கு வெளியே சென்றார். ஆனால் பழைய ஹாலை சில முறை வலம் வந்து சிறிது நேரத்திற்குள் திரும்பி வந்தார். வியப்பில் ஆழ்ந்த பகவான், நீ மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக திரும்பினாய் என்று அவரை கேட்டார். இல்லை பகவானே, அவர்கள் எல்லாம் கிரிவலத்திற்கு சென்றுள்ளனர். எனக்கு முதுகில் பிரச்சனை இருப்பதால் நான் அவர்களுடன் செல்ல முடியவில்லை. அதனால் அதற்கு பதிலாக உங்களை பிரதட்சணம் செய்ய எண்ணி திரும்பி வந்துவிட்டேன் என்று கூறினார். ஆசிரம வைத்தியரான M.R. கிருஷ்ணமூர்த்தி ஐயரிடம் செல்லம்மாளுக்கு ஊசி போடுமாறு பகவான் அனுப்பினார். டாக்டர் ஊசி போட்ட பின் விருந்தினர் இல்லத்தில் சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு செல்லுமாறு கூறியிருந்தார். பகவான் சன்னதியிலிருந்து சிறிது நேரம் கூட விலகி இருக்க விரும்பாத அவர் ஓய்வெடுக்காமல் உடனே மெதுவாக ஹாலுக்கு வந்துவிட்டார். பகவான் கையை உயர்த்தி அவரை ஆசிர்வதித்த போது அவரது முதுகு வலி போன இடம் தெரியவில்லை. மீண்டும் தொந்தரவு தரவும் இல்லை. பகவான் வேறு யார் பொருட்டும் இம்மாதிரி காரியங்களை, அதாவது பணத்தை பற்றி பேசுவது, விபூதி தருவது, கையை தூக்கி ஆசிர்வதிப்பது போன்றவற்றை செய்ததில்லை. உண்மையான ஒரு நண்பனின் பொருட்டு அந்த நிலைக்கு இறங்கி வந்து அருள் செய்தார். நட்பு என்பது யாது? அன்பின் ஆழமான ஒரு முகமன்றோ நட்பு. அன்பு என்றால் ஞானம். பகவான் ஞானத்திற்கு அரசனன்றோ? ரங்கனிடம் காட்டப்பட்ட அன்பே தனி. விருப்பாட்ச குகையில் ஏற்பட்ட அனுபவங்களோடு நின்றுவிடவில்லை பகவானுக்கும் ரங்கனுக்கும் இருந்த உறவு. பகவானுடன் ரங்கனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி அடுத்த பதிவில் கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.